புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழ 2ஆம் வீதி அருகாமையில் சக்கரவர்த்தி ஐயங்கார் சந்து பகுதியில் அரசு மண்ணெண்ணெய் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. விலை கடைகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத இறுதி நாட்களில் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவது வழக்கம். குறிப்பா 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க ஏராளமான குடும்ப அட்டைதாரர்கள் மாத இறுதி நாட்களில் குவிந்து அவர் மண்ணெண்ணெயை வாங்கி செல்வது வழக்கம். அதே போல்தான் இன்றும் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுவது தெரிந்து காலை முதலே அந்த மண்ணெண்ணெய் கடையில் குடும்ப அட்டைதாரர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அந்த மண்ணெண்ணெய் கடை வழக்கமாக 9 மணிக்கு திறக்க வேண்டிய கடை 9:45 தான் 9:45 மணிக்கு தான் திறக்கப்பட்டது. இதனால் அங்க ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு மண்ணெண்ணெய் வாங்க குவிந்திருந்தாங்க. அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் கடை திறக்கப்பட்ட நிலையில போட்டி போட்டு நம்ம அங்கே விநியோகிக்கப்படும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயை வாங்குவதற்கு முண்டி அடித்துக் கொண்டு சென்றதால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளுல சிலரது ஆடைகளும் கிழிந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வெயிலேயே நீண்ட நேரம் குடும்ப அட்டைதாரர்கள் காத்திருந்த நிலையில அவர்களில் சிலர் மயக்கமும் அடைந்தாங்க. அவங்க மயக்கமடைனால அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக அந்த மண்ணெண்ணெய் கடையில மாத இறுதி நாட்கள்ல தான் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள்ல உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரே நேரத்துல இது மாதிரி மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதனால இது போல தொடர்ச்சியாகவே அங்கு கூட்டம் நெரிசல் ஏற்படுவதும் தள்ளுமுள்ளும் ஏற்படுவதும் வாடிக்கையாக இருந்து வருவதாகவும், மேலும் அங்க கடையில பணிபுரிகிற ஊழியர்கள் முறையாக மண்ணெண்ணெய் ஊற்றுவது கிடையாது, நேரத்திற்கு வருவது கிடையாதுன்னு குடும்ப அட்டைதாரர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே போல அந்த மண்ணெண்ணெய் கடை செயல்படக்கூடிய பகுதி முட்புதர்கள் மண்டி பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாத நிலையில விஷ ஜந்துக்களும் அவங்களுக்கு கடிக்கக்கூடிய நிலை இருப்பதால இனி வரக்கூடிய காலங்களிலாவது 10க்கும் மேற்பட்ட நியாய விலை கடையில் செயல்படும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பிரித்து, அதாவது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு குடும்ப ரேஷன் கடைகளுக்கு அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த கூட்டத்தை தடுக்க முடியும். ஏன்னா 1 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சிலிண்டர் வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குறாங்க. அப்படி விநியோகிக்கப்படும் மண்ணெண்ணெய் முறையாக விநியோகிக்கப்படல. இனி வரக்கூடிய காலங்களாவது இதை தவிர்க்கிறதுக்கு அந்த குடும்ப அட்டை ரேஷன் கடைகளுக்கு தகுந்த மாதிரி மண்ணெண்ணெயை பிரித்து வழங்கணுங்கிறது குடும்ப அட்டைதாரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.